சைலன்ஸ். எப்படி சாட்டை கொடி அடித்தாரோ தந்தை அடிவாத வேண்டும். அதை நான் கண்குளிர காண வேண்டும். அதற்கு நான் சரியான காலம். வெங்கடாபுரி கோட்டை ஆளக்கூடிய எலிகண்டா சூரன், யமகண்டா சூரன், அரக்கர்களுக்கு பகையில்லாமல் ஒரு சிலோடு வாங்கி அந்த பகையை மூட்ட வேண்டும் என்று தந்தை அடிவாத வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். நான் எப்படி வச்சவர் நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் எப்படி சிரமம் அப்படி மட்டும் இதுதான் சரியான கழகம். இப்போதே புறப்படுகிறேன். கோட்டை சந்திக்கின்றேன். அதை சொல்றேன். நமோ நாராயண நாராயண கழகம் கிடைக்காது ஒன்று அதை கழித்தாய் கழகம் கிடைத்தது உண்டு அதை கருத்தாய் முடிப்பேன் என்று கோயில் உள்ள போட்டு போயிருக்கியா? இல்ல இல்ல கோய்கறி 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 மூஞ்ச பாருமா அம்மா எல்லாம் வா முன்னு செம்முனு வெறுக்குது வா யாருன்னா தட்டை மஞ்சள் வச்சுன்னா
முடிய வெட்டா மதிக்கிறியா? ஐயோ அத அப்படியே விடுங்க. நான் அடுத்த வாரம் ஷூட்டிங் போறேன். ஷூட்டிங் ஆமா, சினிமாக்கு ஆர்டர் வந்தது. இந்த மூஞ்சிலாம் இந்த மூஞ்சி கூத்தாடு சொல்ல எல்லாம் உட்காந்து பாக்குறாங்களா? இந்த மூஞ்சி பாக்குறாங்க. எனக்கு என்னடா என் அழகண்ணே, என் தோட்டமண்ணே, என் கம்பீரமண்ணே, என்னை பார்த்தாலே சீரடி பதம் அடிக்கண்டா. அழகு அழகு கன்றாவி அழகு. மன்மத இஞ்சி மன்மத இஞ்சி இஞ்சி சண்டைக்கு வந்த மாடு சாணி போட மாட்டேன்னு. ஆண்டவா ஆண்டவா மூத்த விட்டு நோண்டவா நோண்டவா. தக்காளத்தி மாடு தக்காளத்தி மாடு பொறதோக்கு என்ன கேடு? சாமி இப்பதான் பெட்ல ஊடுகிட்டாங்க அம்மா. ஒரு வாரமா பெட்ல இருந்து வீட்டுல வந்து இறங்கல. இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? காரியத்துக்கு வீட்டுல வந்துட்டாங்க அம்மா. வந்து ஏற்றிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் தான் ரெஸ்ட் முதலே ஆமால ரசத்துல மம்மால அப்படி இருக்கும்போது இந்த ஈழ பருவத்திலே அழைத்தல் மூலமா இந்த லிகண்டாபுரி கோட்டை சொல்ல என்ன சொன்னீங்க? லிகண்டாபுரி கோட்டை சொல்ல நிகண்டாபுரி பானிபூரி பானிபுரியில பேல்பூரி. பானிபூரி விற்கிறவன், சோம்பப்படி விற்கிறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், கோழி கறி விற்கிறவன், ஐஸ் விற்கிறவன், கோன் ஐஸ் விற்கிறவன், குளிப்பு ஐஸ் விற்கிறவன். அப்படி இருக்கும்போது இல்லைங்க அவருக்கு நிகர் இந்த நாட்டுல யாரு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு. நீ உன் டவுசர் எங்க இருக்குது பாரு என்று என்ன கருது? அப்படி இருக்கும்போது என் வீரம், என் பலம், என் பெருமை என்று சொன்னா என்னடா? பிள்ளாதி வீரன் நீங்க தான். ஆமா. புல்லாதி வீரன் நான் தான். ஆமா. புல்லாதி சூரன் நீங்க தான். சூராதி சூரன் நான் தான். தூத்தோடி பேர். சம்பளத்துல அவர் 3000 ரூபாய் புடிச்சிருவாங்க. 150 ரூபாய் அந்த பேன். 150 ரூபாய் வீட்டுல நேத்து ஆர்டர் போறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இடையிலே நீங்க யாரு இருக்கிறாங்க? இருந்தாலும் என்னை பார்த்து உடனே நாட்டு என்ன பேசுவீங்க? நீங்க தெருவுல நடந்து போனாலே
ஐயோ பொம்பளைங்க தொடர்பு எடுத்து நிக்கிறாங்க. இல்லைங்க வாசல் கிடைக்குதுங்க. ஐயா வராரு. ஆமா வாசல் சுத்தமா இருக்கு. ஆமாங்க. சட்டம் போடுவாரு. ஆண்கள் எல்லாமே போயோ போயோ போயோ. ஆண்கள் எல்லாமே செருப்பத்தி நிக்கிறாங்க. மரியாதை பார்த்த உடனே அப்படி நெருப்பத்தாங்க அப்படி அக்காலத்துல வச்சுக்கிறாங்க. அக்காலத்திலே பாப்பா அதுலையா எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு யாருன்னு தெரியல. அப்படியே குடிக்க பாக்கணும் முகத்தையே. பக்கத்துல நாடகம் சரியான மழை 52,000 ரூபாய் பேசுறேன். கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. எப்ப வேன் ஓட்டே முடியல. சரியான மழை. என்ன பண்ணேமா திண்டிவன பஸ் ஸ்டாண்ட்ல பத்துங்கிறேன். ஏமா நான் என்ன பத்துக்கினே நாட்டுக்காரர் எல்லாமே ஒரு வசனம் பேசுவார். இப்ப பேச முடியாத வசனம். பெண்ணே கட்டி பிடித்து முடித்த ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனம் ஞாபகம் வந்த பகுதி அம்மா அந்த திண்டிவன பஸ் ஸ்டாண்டே சுத்தி சுத்தி வராது. ஒரு குடிக்கிற கூட்டம் ஒண்ணு பத்துங்கிறது. எப்பா ஒரு குடிக்கார கூட்டோட பத்தினது. காலை மேல போட்டு பெண்ணே கட்டி முட்டு முட்டுங்க பொண்ணு முடி ஃபுல்லா ஒரே ரத்தம். அந்த குடிக்கார சொல்றா முன்னாடி முன்னாடி முத்த குத்தாரு அவன் தூத்தக்கி கபடி பண்ண சத்தியமா தூத்தக்கி ரேடியோ
வானொலி பெட்டி. வானொலி புட்டி. போன் பண்றேன். இது எப்பேற்பட்ட நாடு? பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியாதா? என்ன கேக்குறீங்களா? எந்த நாடுன்னு நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏண்டா, என் அரசாங்கத்துல வேலை செய்யறேன். ஊதியம் வாங்குறேன். நாடு இது கூட தெரியாதா? நம்ம பெட்டி அடிக்கணும். ஐயா, எந்த நாடா? என்ன வந்து கேட்டது நாட்டுல நீ தானடா காவலாளி. அவர் என்ன சொல்லணும்? சொல்ற வார்த்தைக்கு நீ என்ன சொல்ல? எதிர்பார்த்தனா சொல்லணும். சரி, தமிழ்நாடு. என்ன நாடு? நம்ம நாடு தமிழ்நாடு. கம்பெனி நீ யாரா? உங்க நாடு எப்படா எனக்கு தெரியும். நிகண்டாபுரி கோட்டை. நிகண்டாபுரி கோட்டை. நீ க இன் டா பு ரி கோட்டை. என்ன மாதிரி நாடு இது? யாரு? ஐயா, மரியாதை. நிகண்டாபுரி கோட்டை. சொல்லு. லெகண்டாசுர நாடா? இந்த நாடு பேரு கதை பேர்லாம் ஒண்ணு மாதிரி எவனுமே சொல்ல முடியாதா? அதுல யாரு ஒரு கம்பெனி யாரு? இது என்ன கதை? போடுற கதை என்ன கதை? நீ யாருப்பா கம்பெனிக்கா? நீதான் வியாஜியாரு. பௌசி போன போடுங்க வியாஜியாரம். யார் சொல்லி அனுப்பணும் உள்ள? அவன் நாடு கம்பெனி நீ யாரு முதல்ல? அது யாரு சொல்? மருந்தா? மருந்து கொஞ்சம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கம்பெனியில் மருந்து தொண்டுக்கு தான் வரீங்களா? நிகண்டாபுரி கோட்டை. சொல்லு. நிகண்டாபுரி கோட்டை. நிகண்டாபுரி கோட்டை. சொல்லுவா. நிகண்டாபுரி கோட்டை. இந்த நிகண்டாபுரி கோட்டையை ஒரு குகையில் நீங்க சிங்கங்களாக நானும் எனது அண்ணனும் சிவபுரியிலேயே வாழ்ந்து வருகிறோம். உங்களுக்கு எதிரி எவனுமே கிடையாது. உங்க பேரை கேட்டாலும் கேட்டா? அவங்க வருவான். ஐயோ, ஆனா போங்க. அந்த சிங்கவாயில நீங்கத்தான். அந்த சிறுத்தைவாயில நீங்கத்தான். அந்த புலிவாயில நீங்கத்தான். அந்த குதிரைவாயில நீங்கத்தான். அந்த கழுதைவாயில நீங்கத்தான். அந்த ஆட்டுவாயில நீங்கத்தான். அந்த மாட்டுவாயில நீங்கத்தான். பறக்கிற பருவத்துக்கு அந்த கொப்பு வாயில நீங்கத்தான். அந்த கோழி வாயில நீங்கத்தான். அந்த குஞ்சு வாயில நீங்கத்தான். என்னடா வார்த்தை அது? கோப்புஞ்சி கோழி கோழி. கோழி குஞ்சு. அது குடும்ப பேரை சொல்லுங்க. ஏய், ஐயோ, அவளை பயம். அவனா எப்பேற்பட்ட வளர்ப்பு கொண்டவர்கள் அத்தனை கூழாகத்தை மொத்தமா யாழிக்கு எவனாலே அப்பேற்பட்ட வளர்ப்பு கொண்டவர் இருந்தாலும் அனைத்திலும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவல் ஏன் காலத்தாமதம் என்னடா கேட்ட அழுகுற எனக்கு ஓடு வந்துச்சு. என்ன வந்துச்சியா ஓடு போங்க ஓடு. என் மச்சான் மெட்ராஸ்ல சித்தரும்பு கட்சி செத்துட்டாங்க. என்ன கட்சியா சித்தரும்பு கட்சி செத்துட்டாங்க. அவ்வளவு விஷமா செஞ்சிருங்க நல்லா தான் இடியன் சாப்பிட்டு பிரியாணி 7 வயல என்ன வயல 7 வயல சேர்ல சேர்ல உட்காந்து இருக்கிறான். இந்த சித்தரும்பு ஏச்சு வர வடியில புடிங்கிட்டு எங்க வடியில ஓடியிலே ஏன்
பக்கத்துல இருக்கவங்களா போய் மருந்து கட்டி உடனே அந்த வண்டிக்கு போன் பண்ணிக்கிறாங்க. என்ன வண்டிங்க? அந்த வண்டி கட்டிக்கிட்டு வருது. ஏய், எப்படி கட்டிக்கிட்டு வருது? எப்படி? போலாம் போலாம் அப்படி கட்டிக்கிட்டு வருது. ஏய், எத்துமா என் மச்சான ஐடி வார்டுல போட்டுக்கிறாங்க. எங்க? ஐடி வார்டு ஐசி வார்டு. ஏய், என் மச்சானுக்கு ஜனங்கள் கட்டி சொங்க விட்டு சொட்டு சொட்டுன்னு ஒய்யுங்குது. ஐசி வார்டுல ஹாஸ்பிடல்ல ஜனத்தை விட்டு சொல்லுங்க. குளுக்கோஸ். குளுக்கோஸ். ஏய், குளுக்கோஸ் எடுத்து உடனே என் மச்சான பார்க்கலான்னு போனா ஒப்புருட்டி உள்ள விட மாட்டான். ஒப்புருட்டி செக்யூரிட்டி. உடனே எல்லாம் போயிட்டாங்க. ஈ சாப்பிட போயிட்டாங்க. லக்குன்னு உள்ள போனேன். போனேன். அந்த குளுக்கோஸ் மட்டும் அடுத்துக்க ரைட்ல மூக்கலத்தை புடிங்கிட்டு வாயிலத்தை புடிங்கிட்டு லக்குன்னு உடனே வந்து கேட்டு நின்னுங்க. கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்தா என் மச்சான் சேர்த்து பாட்டுக்கு பூட்டான். சேர்த்து படுக்க போயிட்டா பக்கத்துல போலு. செத்து போட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க? எட்டுமா போர்டு மானம் போட்டுக்கிறாங்க. போர்டு மானம் என்ன மாடா? போர்டு மானம் போஸ்ட் மாடா. என் மச்சானுக்கு 3 எடுத்துட்டாங்க. என்னடா? கிட்னி ஏய், கிட்னி. ஈரல் ஈரல். ஏய், அது எடுத்துட்டாங்க. எலியா. இதையா அங்க நல்ல வேங்கடா. அக்கி எடுத்துட்டாங்க. இதயா. உடனே எடுத்து போய் அடுப்புல பண்ணிட்டு வறுத்துக்கு லேட் ஆகி போச்சு. உன்னை பார்த்தா கொண்டு வந்து போலே. ஏய், என்ன கால சோதனை கேட்டு கட்டிகளை குட்டி நடந்து கொண்டிருக்கிறார். என்றுமே அல்லாத இந்த நினைக்கிறீர்கள் அண்ணா. அடுத்த தடவை ஓடி வா. பரவாயில்ல, 2 இளநீர் சாப்பிடு. சரியா? இளநீர் சாப்பிடு. பார்க்கிறான் தம்பி, உன்னை பார்க்க வேண்டும் என்று என் மனம் ஆவலாக இருந்தது. ஆகையால் தான் அழைத்தேன். அனுதினம் நீ எனக்கு ஒரு முத்தம் தருவது வழக்கம் அல்லவா? ஓடி வந்து அண்ணா என்று ஒரு முத்தம் தரக்கூடாதா? தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும் தான் பல்லு வளர்க்குவேன். பரவாயில்லடா. வாசனை வரும் அண்ணா. விரைக்கின்ற குழந்தைக்கெல்லாம் உணவளிக்கிறோம். அதெல்லாம் பல்லு வலிக்கிறா சாப்பிடுது. இல்ல பல்லு முளைச்சு பிறகு வலிக்கிறா சாப்பிடுது. ஆமா அப்படியே ஓடுது இல்லையா? நீ யார்? என் தம்பியாச்சே. ஆகையால் எனக்கு ஒரு முத்தம் கொடுறா. வரா வரா வரா. ஏய், யார் நீ? தம்பியா? ஏய், நான் யாரை வந்தோன்னே? ஐயா தப்பா நினைக்காதீங்க. ஊர்ல அவன் பேர் சின்ன தம்பி. ஊர்ல அவன் பேர் சின்ன தம்பி. ஆமாடா இவரு. ஊர்ல அவன் பேர் சின்ன தம்பி. சின்ன தம்பி. நீங்க தம்பின்னு தான் தம்பி யாருக்கு தெரியுது? ஏய், வா. நீ என் தம்பியா? ஊர்ல தண்ணி குடிக்கிட்டியா? சூத்த